ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம். இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வாகை பூவா தூங்கு மூஞ்சி மரமான்னு பூவான்னு தெரியல. இணக்கமான சூழ்நிலைனா எப்போவுமே எங்களுக்கு பிணக்கமான சூழ்நிலை தான். இப்போ அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. எங்களோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் சிபிஆர் கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அதிமுக இல்லைன்னா வானதி நீ சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்க முடியாது, நீ அவரை பகச்சிக்காத அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் நடிச்சிட்டு எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். இப்போ நாங்கள் முழுமையான விசாரணை வேண்டும். இன்னும் வேங்கை வயலே இன்னும் விசாரிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்கள் சமூக நீதி. முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது ஆன்மீக பூமி தான். யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. 1. 2வது, ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம். இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். 2வது. 3வது, இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு, சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள். ஆக சேகர்பாபுவை தவிர, சேகர்பாபு அவர் இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர். அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார், அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தவிர முதலமைச்சர், நான் கேட்கிறேன், இதே போல் ஒரு மாநாடு, சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான். ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ, ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது, அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ, அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள். பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. ஒரு மலர் கட்சி வர மலர் கட்சியாக வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வாகை பூவா தூங்கு மூஞ்சி மரமான்னு பூவான்னு தெரியல. ஆனால் தாமரை மலர் அங்கே, தாமரை மலர் எங்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோட சார்ந்த சகோதரர் யானை அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அது சட்ட ரீதியாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார். தம்பி விஜய் அவரின் கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட ரீதியாக அதில் தவறு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு கட்சி நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் விமர்சையாக ஆரம்பித்தாரோ என்னவோ, விமர்சனத்தோடும் ஆரம்பித்திருக்கிறார். அதனால் அவர் என்ன ஏது என்று பார்த்து மாற்றங்கள் இல்லாதது எதுவும் கிடையாது. அதனால் இன்னொருவரை புண்படுத்தாமல், இன்னொரு கட்சியை புண்படுத்தாமல் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ மாற்றங்கள் செய்யட்டும், அவ்வளவுதான். இணக்கமான சூழ்நிலைனா எப்போவுமே எங்களுக்கு பிணக்கமான சூழ்நிலை தான். இப்போ அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. அவர்கள் ஒரு கட்சி தனது தலைவரின் நாணயத்தை வெளியிடுவதற்கு அழைத்த போது எவ்வளவு விமர்சனங்கள் இவர்கள் வைத்தாலும் நாகரீகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறது. ஆனால்
கொள்கை ரீதியாக ஏன்னா ஏற்கனவே வாஜ்பாய்ஜி அவர்கள் இருக்கும் பொழுது எங்களோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் இன்று ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வது தான் எங்களது கொள்கையாக இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி என்பதெல்லாம் அந்த நாணய விழாவோடு போய்விட்டது என்பதான் எனது கருத்து. அதிமுக வந்து பாஜக இல்லைன்னா எதிர்க்கட்சிக்கு அந்தஸ்துக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே வந்து கடந்த போன வருஷத்தில் சிபிஆர் இங்கே கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அதிமுக இல்லைன்னா வானதி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்க முடியாது, நீ வந்து அவரை பகச்சிக்காத அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் முன்னாடி அதிமுகனால பாஜக விட்டு போயிட்டா, பாஜக இல்லைனால அதிமுக இல்லை. இது ஒரு மிகப்பெரிய விவாதம். ஆனால் ஒரு கூட்டணின்னு வரும்பொழுது எங்களது உதவியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களோட உதவி இல்லாமல் எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். இப்போ நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 11% நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். கூட்டணியாக 18% நிரூபித்திருக்கிறோம். 70 இடங்களுக்கு மேலே 2வது இடத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது நாங்கள் சொல்லால் அல்ல, செயலால் நிரூபித்து காண்பித்திருக்கிறோமா இல்லையா? ஆக அந்த எண்ணிக்கை பதில் சொல்லும் என்பது எனது கருத்து. ஆளுநர் டெல்லி பயணம் அவர்கிட்ட தான்ப்பா கேட்கணும். இல்லை, இதை மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் முருகனை எதிர்த்தவர்கள், ராமனுக்கு செருப்பு மாலை போட்டவர்கள், இல்லை ராமன் தான் எங்களோட வழிகாட்டி என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். வந்து சமூக நீதி காவலரே ராமன் தான், அவர் வழியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி முருகனை எதிர்த்தவர்கள் இந்த முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டி இருக்கிறது. ஒன்றியத்தை ஒன்றியம் என்று சொன்னவர்கள் மத்திய அரசு என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆக யாரெல்லாம் பாஜகவின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ, இந்து தர்மத்தின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ, அவர்களெல்லாம் அதை நோக்கி வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்துவிட்டது என்பதைத்தான் முதல்வரின் மத்திய என்ற வார்த்தை காண்பிக்கிறது. அதுக்காக இல்லை அதுக்காக தானே இப்போ இவங்க எதுக்கு திடீர்னு முருகனை வந்து தன்னோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வரணும், முருகனை வந்து திடீர்னு முத்தமிழ் கடவுள் முருகனை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் வேலை எடுத்தோம், நாங்கள் தான் அதில் செயல்படுத்தினோம். ஆனால் அப்பொழுது இதே முருகனை மிக கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார். அப்போ நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்காததுனால தான் அன்றைய தமிழக தலைவர் வேல் யாத்திரையை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆக நீங்கள் அன்னைக்கு முருகனை நிந்தனை செய்தவர்களை எந்தவித ஏன்னா நாம் இவங்களை பிடிச்சிட்டா மற்றவங்களோட ஓட்டை பிடிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தோடே நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தீர்கள், பயணம் செய்து கொண்டிருந்தீர்கள். இன்னைக்கு நீங்கள் முருகனை பாராட்டலைன்னா, ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது முருகனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. கோவை சிறுமுகை பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் ஒரு ஆசிரியர் அதே 4 ஆசிரியர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே உரிய நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடு. இல்லை, பள்ளிக்கல்வித்துறை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்த பிறகு இன்றைக்கி செயலாற்றி கொண்டிருக்கு. உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரி இன்றைக்கி வந்து போலியாக ஒருத்தர் வந்து ஒரு பள்ளியில் வந்து என்சிசி கேம்ப் போலியாக நடத்த முடியுது. அங்கே வந்து பாலியல் பலாத்காரம் செய்துட்டு அந்த குழந்தைக்கு அதிகமாக மெடல் கொடுத்து அதை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற சூழ்நிலையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையில் இன்னும் அதிக கவனம் இதிலெல்லாம் செலுத்த வேண்டும் என்பதுதான். பள்ளிக்கல்வித்துறை என்பது பள்ளி கல்வியில் மட்டும் இல்லை, அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறாள். இன்னொன்று, பாடப்புத்தகத்தை எதையெல்லாமோ நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறீங்க, பாடப்புத்தகத்தின் விலையை கடுமையாக ஏற்றி இருக்கிறீர்கள். ஆக இதெல்லாம் ஒரு குழந்தைகளின் வருங்காலத்தில் அதிக அக்கறை இல்லை என்பதைத்தான் காண்பிக்கிறது. தமிழக அரசு எந்த குற்றம் சாட்டப்பட்டாலும் அதில் சில பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் சில பேர் பலியாகி விடுகிறார்கள். திடீர்னு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, திடீர்னு அவங்க எலிமருந்து சாப்பிட்டு விடுகிறார்கள். முழுமையான விசாரணை வேண்டும். இன்னும் வேங்கை வயலே இன்னும் விசாரிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்கள் சமூக நீதி. ஆக எல்லாவற்றிலும் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். இதில் முற்றிலுமாக அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் நாம் கலாச்சாரம்னு சொன்னோம். அதாவது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஆண் ஆசிரியர்கள் தான் ஆண் மாணவர்களோடு செல்ல வேண்டும், பெண் ஆசிரியர்கள் பெண் மாணவிகளோடு செல்ல வேண்டும் என்ற கருத்து. பெண்ணியவாதிகள் என்று நாகரிகத்தை பேசுகிறோம் என்று இந்த அடிப்படை கலாச்சாரத்தை குலைத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறதுக்கு அத்தனை பிரச்சனைக்கும் அதான் காரணம்.
ஆனால் இன்றைக்கி பழைய நாம் கலாச்சாரத்திற்கு திரும்புகிறோம். ஏனென்றால் இன்று சமுதாயத்தை நம்ப முடியாது. நாகரிகம் என்ற வகையில் இருபாலரும் ஒன்றாக எந்த இடத்திற்கும் போகலாம் என்பதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் கலாச்சாரம் இன்று நமது கலாச்சாரமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.